Hello friends, welcome to Indian Jobs Mill. Indian Air Force, இந்திய விமானப்படையில் இந்த ஹாஸ்பிட்டாலிட்டி அண்ட் ஹவுஸ் கீப்பிங் ஸ்ட்ரீம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அதுக்கான நோட்டிஃபிகேஷன் அஃபீஷியலாக அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இதுக்கு நீங்கள் 10th பாஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அப்ளை பண்ணலாம். கல்யாணம் ஆகாத ஆண்கள் மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ் அப்ளை பண்ண முடியும். பெண்கள் இதுக்கு எலிஜிபிள் இல்லை. ஓகேங்களா. ஹாஸ்பிட்டாலிட்டி ஸ்ட்ரீம்னா என்ன, ஹவுஸ் கீப்பிங் ஸ்ட்ரீம்னா என்ன, அதுக்கான ஜாப் நேச்சரும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்லேயே இருக்கும். நம்ம தமிழ்நாடு ஸ்டேட்டில் தேனி லொக்கேஷனில் வேக்கண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா தஞ்சாவூர் லொக்கேஷன்லேயும் வேக்கண்ட் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அடுத்து உங்களுக்கு சென்னையில் ஆவடி லொக்கேஷனில் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கோயம்புத்தூர் லொக்கேஷன்லேயும் உங்களுக்கு வேக்கண்ட் இருக்குது. ஸோ தமிழ்நாடு ஸ்டேட்டில் மொத்தம் 4 டிஸ்ட்ரிக்டில் வேக்கண்ட் இருக்குது. தேனி, தஞ்சாவூர், ஆவடி, கோயம்புத்தூரில் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் 2 செப்டம்பருக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணிடணும். போஸ்டல் அட்ரஸ், ட்ராப் பாக்ஸ் லொக்கேஷன் கொடுத்துருக்காங்க இல்லையா. அடுத்து எந்த ஸ்ட்ரீமில் வேக்கண்ட் இருக்குது அது ரைட் சைட் கார்னரில் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் தஞ்சாவூருக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா, வேலூர்லேருந்து தஞ்சாவூருக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா போஸ்ட் மூலிமா இந்த அட்ரஸ்க்கு நீங்கள் சென்ட் பண்ணிக்கலாம். இல்லை ப்ரோ நான் தேனியில் லோக்கல்லே இருக்கேன் அப்படின்னா இந்த அட்ரஸில் உங்களுக்கு ஒரு ட்ராப் பாக்ஸ் வச்சுருப்பாங்க. அந்த ட்ராப் பாக்ஸில் போய்ட்டு உங்கள் அப்ளிகேஷன் நீங்கள் டேரெக்டாக போட்டு வந்துடலாம். ஓகேங்களா. லோக்கல்லே இருக்கீங்க அப்படின்னா அதுக்கான அட்ரஸ், ட்ராப் பாக்ஸ் அட்ரஸ் வந்து அதுக்கு பக்கத்தில் கொடுத்துருப்பாங்க. இந்த அட்ரஸில் உங்களுக்கு ஒரு போஸ்ட் பாக்ஸ் மாதிரி இருக்கும். அந்த போஸ்ட் பாக்ஸில் போய்ட்டு நீங்கள் உங்கள் அப்ளிகேஷனை போட்டு வந்துடலாம். இல்லை நான் லாங்கில் இருக்கேன் அப்படின்னா போஸ்ட் மூலிமா அப்ளிகேஷன் வந்து நீங்கள் சென்ட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். லாங்கில் இருந்தால் போஸ்டல் அட்ரஸ்க்கு நீங்கள் சென்ட் பண்ணலாம். இல்லை நான் தஞ்சாவூரில் இருக்கேன், ஆவடியில் இருக்கேன், தேனியில் இருக்கேன், கோயம்புத்தூரில் லோக்கல்லே இருக்கேன் அப்படின்னா ட்ராப் பாக்ஸ் அட்ரஸ் பக்கத்தில் கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ அந்த அட்ரஸில் உங்களுக்கு ஒரு ட்ராப் பாக்ஸ் வந்து வச்சுருப்பாங்க. போஸ்ட் பாக்ஸ் மாதிரி இருக்கும். அந்த பாக்ஸில் உங்கள் அப்ளிகேஷனை நீங்கள் டேரெக்டாக போட்டு வந்துடலாம். ஸோ இப்படி தான் அப்ளை பண்ணோம். லாஸ்ட் டேட் எப்போ அப்படின்னா செப்டம்பர் 2 அப்ளை பண்ணிடணும். இப்போ எலிஜிபிலிட்டி எல்லாமே நான் உங்களுக்கு குயிக்காக சொல்லிடுறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ டேட் ஆஃப் பர்த் பாருங்கள். 2 ஜனவரி 2004 2 ஜூலை 2007 பிறந்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம். இதில் ஏஜ் ரிலாக்ஸேஷன்லாம் இல்லை. அதாவது அதிகபட்சம் 21 இல்லை 21 வயசுக்குள்ளே இருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். 21க்கு மேலே ஏஜ் பார் ஆகிட்டா அப்ளை பண்ண முடியாது. நீங்கள் எலிஜிபிள் இல்லை. கல்யாணம் ஆகாத ஆண்கள் மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ் அப்ளை பண்ண முடியும். மினிமம் 10th பாஸ் பண்ணியிருந்தால் அப்ளை பண்ணலாம். இந்த ஹவுஸ் கீப்பிங்கில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அதெல்லாம் எதுவுமே தேவையில்லை. 10th பாஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸ்டேட் போர்டு, சிபிஎஸ்சி ரெண்டுமே எலிஜிபிள் தான். ஹைட் வந்து 152 சென்டிமீட்டர் இருக்கணும். செஸ்ட் எக்ஸ்பேன்ஷன் மினிமம் 5 சென்டிமீட்டர்ஸ் இருக்கணும். உங்கள் ஐடி ஏஜுக்கு தகுந்த வெயிட் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ப்ரொபோஷனட்டாக இருக்கணும். இயரிங் வந்து நார்மலாக தான் இருக்கணும். ஹெல்த்தி ஜெர்ம்ஸு, குட் செட் ஆஃப் டீத் இருக்கணும். மினிமம் 14 டென்டல் பாயிண்ட்ஸ் இருக்கணும். ஹெல்த்து பார்த்தீங்க அப்படின்னா நார்மலாக இருக்கணும். எந்த ஒரு டிசீஸும், அதாவது ஃபிசிக்கலி அண்ட் மென்டலி ஃபிட்டாக இருக்கணும். எந்த ஒரு ஹெல்த் இஷ்யூ இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி பர்மனெண்ட் பாடி டேட்டூஸ் அலோடு இல்லை. ஓகேங்களா. ஸோ ஹாஸ்பிட்டாலிட்டி ஸ்ட்ரீம்னா என்ன, ஹவுஸ் கீப்பிங்னா என்ன, அந்த ஜாப் நேச்சரை பற்றி உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்லேயே கொடுத்துருப்பாங்க. ஸோ செக் பண்ணிக்கோங்க. ஸோ இது நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம் இல்லைங்களா. ஸோ எந்த லொக்கேஷனில் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, அதுக்கான போஸ்டல் அட்ரஸ்ஸு, ட்ராப் பாக்ஸ் அட்ரஸ்ஸு, ஸோ எந்த ஸ்ட்ரீமில் உங்களுக்கு வேக்கண்ட் இருக்குது இது வந்து நோட்டிஃபிகேஷன்லேயே இருக்கும். அட்ரஸ் வந்து கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஆவடிக்கு அப்ளை பண்ணுறீங்களா, தேனியா, தஞ்சாவூரா, கோயம்புத்தூரா, அதை கரெக்டாக அந்த அட்ரஸ் வந்து கரெக்டாக நோட் பண்ணிவிட்டு அந்த அட்ரஸ்க்கு உங்கள் அப்ளிகேஷனை வந்து நீங்கள் சென்ட் பண்ணிடணும். ஸோ அப்ளிகேஷன் எப்படி ஃபில் பண்ணணும் அது எல்லாமே நான் வீடியோட எண்டிங்கில் உங்களுக்கு கிளியராக சொல்கிறேன். ஓகேங்களா. ஸோ அடுத்த அப்ளிகேஷனோட என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் அட்டாச் பண்ணணும் அப்படின்னா உங்கள் 10th மார்க் ஷீட்டு, அடுத்து கலர் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, அது ரீசெண்டாக இப்போ எடுத்த மாதிரி இருக்கணும். அந்த ஃபோட்டோ ஃபார்மேட் எப்படி இருக்கணும் அப்படின்னா பிளாக் ஸ்லேட்டில், சரியா, பிளாக் ஸ்லேட்டில் ஒயிட் சாக்கில் உங்கள் நேமு அடுத்து டேட்டு, அதாவது ஸ்லேட்டில், ஓகேங்களா, பிளாக் ஸ்லேட்டில் உங்கள் நேம் அடுத்து எந்த டேட்டில் அந்த ஃபோட்டோவையும் எடுத்தீங்க. இதை பிளாக் ஸ்லேட்டில் ஒயிட் சாக்கில் எழுதி அந்த ஸ்லேட்டை செஸ்ட்டுக்கு கிட்ட ஃப்ரண்ட்டில் வச்சு ஃபோட்டோ எடுக்கணும். சரிங்களா. அந்த மாதிரி ஃபார்மேட்டில் ஃபோட்டோ எடுத்து நீங்கள் அப்ளிகேஷனில் ஒட்டுற மாதிரி இருக்கும். ப்ளஸ் அடிஷ்னலாக அந்த ஃபோட்டோ 2 காப்பீஸ் வந்து நீங்கள் அப்ளிகேஷனோட அட்டாச் பண்ணி சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கணும். ஸ்லேட் ஃபார்மேட்டில் தான் ஃபோட்டோ இருக்கணும். நார்மல் ஃபோட்டோ வந்து நீங்கள் அப்ளிகேஷனோட அட்டாச் பண்ணக்கூடாது. அப்ளிகேஷன்லேயும் வந்து ஒட்டக்கூடாது. சரிங்களா. மொத்தம் 3 ஃபோட்டோ தேவைப்படும். ஒரு ஃபோட்டோ அப்ளிகேஷனில் ஒட்டுற மாதிரி இருக்கும். மீதி இருக்கிற 2 ஃபோட்டோ வந்து நீங்கள் அப்ளிகேஷனோட அட்டாச் பண்ணி சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்து கன்சென்ட் சர்டிஃபிகேட்டு, அட்மிட் கார்டு, இது எல்லாமே அப்ளிகேஷனோட அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும். வீடியோட எண்டிங்கில் நான் உங்களுக்கு கிளியராக சொல்கிறேன்.
அடுத்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் பார்த்தீங்க அப்படின்னா இது அக்னிபாத் ஸ்கீம் அடிப்படையில் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. 4 வருஷம் நீங்கள் ஒர்க் பண்ணுவீங்க. 4 இயர்ஸ் ஸ்கீமில் அக்னிபாத்தில் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுக்கு ஆனுவல் லீவு, சிக் லீவு அது எல்லாமே இருக்கும். ஆல்ரெடி இது எல்லாமே நம்ம பார்த்துட்டோம் இல்லைங்களா. சேலரி பேக்கேஜ் இருக்கும். 4 இயர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு 10 lakhs அமௌண்ட் சேவா நிதி பேக்கேஜ், சேவா நிதி திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு 10 லட்சம் நீங்கள் வீட்டுக்கு போகிறப்ப, இந்த 4 வருஷம் முடிச்சுட்டு நீங்கள் வீட்டுக்கு போகிறப்ப இந்த 10 லட்சத்தை உங்களுக்கு செட்டில்மெண்ட் அமௌண்ட்டாக இன்ட்ரெஸ்ட்டோட தருவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க, தருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அருமையான வாய்ப்பு, கண்டிப்பாக பயன்படுத்திக்கோங்க. இந்த 4 வருஷம் நீங்கள் முடிச்சிட்டிங்க அப்படின்னா 10 lakhs அமௌண்ட்டும் உங்களுக்கு வரும். ப்ளஸ் அது போக 4 இயர்ஸ் அக்னிபாத்தில் நீங்கள் ஒர்க் பண்ணீங்க அப்படின்னா இப்போ அடுத்து இந்த ஷார்ட் சர்வீஸ் கமிஷனு, பர்மனன்ட் கமிஷனு இதெல்லாம் இருக்குது இல்லையா. அக்னிபாத்தில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு அதிகமான முன்னுரிமை தருவாங்க. அக்னிபாத் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒரு ஸ்கீமே வந்து கொண்டு வந்திருக்காங்க புதுசாக. அதாவது அவங்களுக்குன்னு சொல்லிட்டு வேக்கண்ட் அனௌன்ஸ் பண்ணா, இப்போ எக்ஸ் சர்வீஸ் மேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோட்டா கொண்டு வந்திருக்காங்க இல்லையா. அதே மாதிரி எக்ஸ் அக்னிவீர் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸ் இது 3துலேயும் வந்து எக்ஸ் அக்னிவீர் கோட்டா வந்து கொண்டு வந்துட்டாங்க. அதில் வந்து வேக்கண்ட் வந்து அலாட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இதில் நீங்கள் ஒர்க் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய பெனிஃபிட் இருக்குது. இதை மிஸ் பண்ணாதீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு ஏஜ் பார் ஆகிடுச்சு, உங்களால் அப்ளை பண்ண முடியல அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த எக்ஸாம் பேட்டர்ன் பாருங்கள். செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி ப்ரோ இருக்கும் அப்படின்னா ஃபேஸ் 1ல் உங்களுக்கு ரிட்டன் டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க 10th சிலபஸ் அடிப்படையில். அடுத்து ஃபேஸ் 2ல் வந்து ஃபிசிக்கல் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. இந்த ஃபிசிக்கலில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் 1, அதாவது 6 minutes 30 secondsல நீங்கள் 1.6 kilometer ரன்னிங் வந்து கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா. அடுத்து ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் 2ல் பார்த்தீங்க அப்படின்னா இந்த புஷ்அப்பு, சிட்டப்பு, ஸ்குவாட்ஸ் இது எல்லாமே கண்டக்ட் பண்ணுவாங்க. கண்டினியூஸாக கண்டக்ட் பண்ண மாட்டாங்க. இடையில் வந்து ஒரு 10 minutes, அடுத்து உங்களுக்கு ஒரு 2 minutes பிரேக் கொடுத்து தான் ஒரு ஈவெண்ட்டும் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. ஃபேஸ் 3ல் ஸ்ட்ரீம் ஷூட்டபிலிட்டி டெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. அதில் நீங்கள் பாஸ் ஆகணும் அப்படின்னா மினிமம் 15 marks, 15 மார்க் வந்து நீங்கள் எடுக்கிற மாதிரி இருக்கும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபைனலாக மெடிக்கல் எக்ஸாமினேஷன் கண்டக்ட் பண்ணுறாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ செலெக்ஷன் ப்ராசஸ் இப்படி தான் இருக்கும். ஸோ அப்ளிகேஷன் ஃபார்மும் வந்து நம்ம டெலகிராம் சேனல்லே இருக்கும், டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இந்த ஃபார்மை A4 ஷீட்டில் பிரிண்ட் எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ பிரிண்ட் எடுத்துகிட்டு இந்த இடத்துல அந்த ஸ்லேட் ஃபார்மேட்டில் நான் ஃபோட்டோ சொன்னேன் இல்லைங்களா, அதை இந்த இடத்துல ஓட்டிட்டு அந்த ஃபோட்டோக்கு மேலே கிராஸாக சைன் பண்ணுங்கள். இந்த ரோல் நம்பர், ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இதெல்லாம் எதுவுமே ஃபில் பண்ணாதீங்க. எந்த ஸ்ட்ரீமுக்கு அப்ளை பண்ணுறீங்க, ஹாஸ்பிட்டாலிட்டியா, ஹவுஸ் கீப்பிங்கா, அதை கரெக்டாக ஃபில் பண்ணுங்கள். 10th மார்க் ஷீட்டில் உங்கள் பேர் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் நீங்கள் ஃபில் பண்ணணும். அடுத்து ஆதார் கார்டு நம்பரு, ஃபாதர் நேமு, ஃபாதர் ப்ரொஃபஷன், ஸோ அப்பாவோட ஜாப் நேச்சரு, அடுத்து அப்பா இப்போ என்ன ஜாப் பண்ணுறாரு, மதர் நேமு, டேட் ஆஃப் பர்த் என்ன, நேஷ்னாலிட்டி, நீங்கள் அப்ளிகேஷனோட என்னென்ன டாக்குமெண்ட்லாம் அட்டாச் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்லைட்லேயே உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. சரிங்களா. நேஷ்னாலிட்டி, அடுத்து மார்ஷல் ஸ்டேட்டஸு, அகாடமிக் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனு இதெல்லாமே வந்து நீங்களே ஃபில் பண்ணிடலாம். இது ஃபில் பண்ணுறதுல உங்களுக்கு டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் கேளுங்க, இல்லை வாட்ஸ்அப்புக்கு மெசேஜ் பண்ணுங்கள். நீங்கள் வாட்ஸ்அப்புக்கு மெசேஜ் பண்ணுறப்ப ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எந்த பாயிண்டில் உங்களுக்கு டவுட் இருக்கோ அதை மார்க் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நீங்கள் சென்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். அடுத்து டேட்டு, சிக்னேச்சரு. அடுத்து பாருங்கள் கீழே பார்த்தீங்க அப்படின்னா என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் நீங்கள் அப்ளிகேஷனோட அட்டாச் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அது எல்லாமே அட்டாச் பண்ணிவிட்டு எல்லாத்துலேயும் வந்து எஸ் அப்படின்னு சொல்லிட்டு டிக் பண்ணிடுங்க. இதில் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் கேட்டிருக்காங்க இல்லையா, அதாவது ஹவுஸ் கீப்பிங்கில் அந்த ஹாஸ்பிட்டல் ஸ்ட்ரீமில் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் வந்து அட்டாச் பண்ணுங்கள். அதனால் என்ன பெனிஃபிட் அப்படின்னா உங்களுக்கு முன்னுரிமை தருவாங்க, அவ்வளோதான். உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் முன்னுரிமை தருவாங்க, அதிகமான முன்னுரிமை தருவாங்க. எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க மட்டும்தான் அப்ளை பண்ணணும் அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் உங்களுக்கு முன்னுரிமை தருவாங்க. எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை அப்படின்னாலும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ அடுத்து கீழே கன்சென்ட் சர்டிஃபிகேட் கொடுத்துருப்பாங்க. பிலோ 18, above 18. 18 வயசுக்கு கீழே இருக்கிறவங்க, அதாவது 18 வயசுக்கு குறைவாக இருக்கிறவங்க உங்கள் பேரண்ட்ஸ் மூலிமா இந்த ஃபார்மை நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். 18 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க நீங்களே வந்து ஃபில் பண்ணிடலாம். ஸோ 18 வயசுக்குள்ளே இருக்கிறவங்க ஐக்கு பக்கத்தில் உங்கள் பேரண்ட் நேமு இல்லை அதாவது உங்கள் ஃபாதர் நேம் இல்லை மதர் நேம் ஐக்கு பக்கத்தில், அதுக்கு கீழே உங்கள் நேம். சரிங்களா. அடுத்து உங்கள் சிக்னேச்சர், டேட்டு, அடுத்து உங்கள் பேரண்ட் சிக்னேச்சரு, டேட். இது எதுக்கு கேட்டிருக்காங்க அப்படின்னா செலெக்ஷனில் ஃபிசிக்கல் கண்டக்ட் பண்ணுறாங்க இல்லையா, அந்த ஃபிசிக்கல் டெஸ்ட் அப்போ இப்போ ரன்னிங்கில், இந்த லாங் ஜம்பில், புஷ்அப்ஸில், சிட்டப்ஸில் இதில் ஏதாச்சும் உங்களுக்கு ஒரு காயம் ஏற்படுது அப்படின்னா அதுக்கு இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் எந்த விதத்துலேயும் வந்து பொறுப்பேற்றுக்காது. அது எல்லாமே உங்கள் ஓன் ரிஸ்கில் தான் நீங்கள் அட்டன் பண்ணணும். இன்கேஸ் ஏதாச்சும் இன்ஜுரி ஏதாவது ஏற்பட்டது அப்படின்னா அதுக்காக எந்த ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்கும் நீங்கள் உங்கள் சைடில் இருந்து நீங்கள் கிளைம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபார்ம் கொடுத்துருக்காங்க.
டிக்ளரேஷன் ஃபார்ம் மாதிரி சரிங்களா. உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு காயம் ஏற்படுது அப்படின்னா அதை வச்சு எந்த ஒரு டேமேஜும் எந்த ஒரு கிளைமும் உங்கள் சைடில் இருந்து ஏர்ஃபோர்ஸ்க்கு வந்து நீங்கள் கிளைம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்காக பேரண்ட் சைடில் இருந்து டிக்ளரேஷன் ஃபார்ம் வந்து வாங்கிடுறாங்க. இதை நீங்கள் ஃபில் பண்ணி இதே வந்து அப்ளிகேஷனோட அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும். 18 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க இந்த ஃபார்ம் ஃபில் பண்ணணும். 18 வயசுக்குள்ளே இருக்கிறவங்க ஃபஸ்ட்டு ஃபார்ம் வந்து நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். இது உங்களுக்கே தெரியும், இருந்தாலும் நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லிடுறேன் சரிங்களா. அடுத்து கீழே பாருங்கள், அட்மிட் கார்டு வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இந்த இடத்துல ஃபோட்டோ ஒட்டுற மாதிரி இருக்கும். ஃபோட்டோ சரி இப்போயே ஃபோட்டோ ஒட்டிடுங்க. ஃபோட்டோ ஒட்டிட்டு அதுக்கு மேலே கிராஸாக சிக்னேச்சர் பண்ணணும். எந்த ஸ்ட்ரீமுக்கு அப்ளை பண்ணுறீங்க, நேமு, ஆதார் கார்டு, ஃபாதர் நேமு, மதர் நேமு, அடுத்த அட்ரஸ்ஸு, சீரியல் நம்பர் 4 வரையும் ஃபில் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த 5, 6 இதெல்லாம் இப்போ ஃபில் பண்ணக்கூடாது. ஸோ ரிட்டன் எக்ஸாம் ஃபிசிக்கல் எல்லாம் கண்டக்ட் பண்ணுறாங்க இல்லையா, அப்போ தான் வந்து 5, 6 எல்லாம் ஃபில் பண்ணணும். இப்போ வந்து நீங்கள் ஃபில் பண்ணக்கூடாது. சரி, இதே வந்து நீங்கள் அப்ளிகேஷனோட அட்டாச் பண்ணி சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இது கூட வந்து நீங்கள் அந்த காக்கி கலர் போஸ்டல் கவர் பார்த்துருப்பீங்க இல்லையா, ஸோ அந்த என்வலப் கவரும் வந்து நீங்கள் அப்ளிகேஷனோட அட்டாச் பண்ணி சென்ட் பண்ணுங்கள். ரிட்டன் இந்த அட்மிட் கார்டு அந்த கவரில் தான் உங்கள் வீட்டுக்கு வந்து சென்ட் பண்ணுவாங்க. அந்த காக்கி கலர் போஸ்டல் கவரில் ஃப்ரம் டு ஓகேங்களா, ஃப்ரம் டு மென்ஷன் பண்ணிடுங்க. ஃப்ரம்ல வந்து எதுவும் ஃபில் பண்ணாதீங்க. டூவில் உங்கள் அட்ரஸ் வித் மொபைல் நம்பர் அதை மென்ஷன் பண்ணி காக்கி கலர் போஸ்டல் கவர் அதே அப்ளிகேஷனோட அட்டாச் பண்ணி ஆகஸ்ட் 2க்குள்ளே எந்த லொக்கேஷன் செப்டம்பர் 2க்குள்ளே எந்த லொக்கேஷனுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்களோ அந்த அட்ரஸ்க்கு நீங்கள் கரெக்டாக சென்ட் பண்ணுங்கள். மேற்கொண்டு உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் கேளுங்க, நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். நான் சொல்கிறது உங்களுக்கு புரியாமல் ஒரு சில பேருக்கு புரியல அப்படின்னா வாட்ஸ்அப்புக்கு பர்சனலாக மெசேஜ் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன் ஓகேங்களா. புரியல அப்படின்னா கேளுங்க, கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். தெரியாமல் தப்பாக அப்ளை பண்ணாதீங்க. இது ஒரு சூப்பரான ஆப்பர்ச்சுனிட்டி, கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். 4 வருஷம் தானே ப்ரோ, இந்த 4 வருஷம் இந்த அக்னிபாத்தில் ஒர்க் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு மட்டும் திங்க் பண்ணாதீங்க. அக்னிபாத்தில் ஒர்க் பண்ணிங்க அப்படின்னா நிறைய பெனிஃபிட் இருக்குது. எக்ஸ் அக்னிவீர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புதுசாக ஒரு கோட்டாவே வந்து கொண்டு வந்துட்டாங்க. அருமையான வாய்ப்பு, கண்டிப்பாக பயன்படுத்திக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.